My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination counseling குறிய notifications எல்லாம் நிறைய வந்திருக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டில இருந்து. ஆல்ரெடி காலையில நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ineligible list பத்தி. அதுல சில clarifications அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல there will be an application number that will be given by தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. அந்த நம்பர் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ineligible லிஸ்ட்ல இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் ineligible, PWD கேட்டகரியில யாரெல்லாம் ineligible, 7.5 ரிசர்வேஷன் மாதிரியே எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் ineligible, அதே மாதிரி உங்களுக்கு மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி அண்ட் ஜெனரல் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் கோட்டா அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ineligible லிஸ்ட், என்ஆர்ஐயில் ineligible லிஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு பிடிஎஃப் மட்டும் எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எலிஜிபிள் லிஸ்ட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. இதில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தேவை. பிகாஸ் ஓப்பன் கேட்டகரியில் ஆல்ரெடி நீங்கள் பை டிஃபால்ட் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரோ அதுவோ அந்த விஷயங்கள் அங்கே இருக்காது. ஆனால் நீங்கள் பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் கம்யூனல் ரிசர்வேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டாவில் எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர், ineligible லிஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இந்த எல்லா மாணவர்களும், இந்த எல்லா கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுமே ஓப்பன் கேட்டகரி எலிஜிபிள் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய கிளாரிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிசி கேட்டகரியிலிருந்து எஸ்டி கேட்டகரி வரைக்கும் எந்தெந்த மாணவர்கள் அந்தந்த கம்யூனல் ரிசர்வேஷனுக்காக கவர்மெண்ட் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் சில குறைபாடுகள் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சர்டிஃபிகேட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கக்கூடிய மாணவர்கள், நேட்டிவிட்டி இல்லாத மாணவர்கள் அல்லது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுடைய நேம்ஸ் ஓப்பன் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிகாஸ் யூ ஆர் அ நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு, மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் கம்யூனிட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக இல்லை, அதனால் நீங்கள் ஓப்பன் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய நேம் ஓப்பன் கேட்டகரி எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாணவர்களும் அந்த கன்சர்ன் கவர்மெண்ட் கோட்டாவினுடைய இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி ரிலேட்டடான ரீசன் அங்கேயே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரீசன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தேவையான டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது அவசியம். இது எஸ்டி கேட்டகரி, எஸ்சி, எஸ்சிஏ, பிசி, பிசிஎம், எம்பிசி எல்லா கேட்டகரி மாணவர்களுமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யணும். இதை மறந்துடாதீங்க. காலையில் நம்ம போட்ட வீடியோவில் இந்த ஓப்பன் கேட்டகரியை பற்றி கிளாரிட்டி கொடுக்கல. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோவும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு பேஜில் தான் சில நேம்ஸ் அப்படிங்கிற சில நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் அதில் நீங்கள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது. பிகாஸ் ஒருவேளை அந்த ஓப்பன் கேட்டகரி எலிஜிபிள் லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் சப்போஸ் டு பார்ட்டிசிபேட் இன் அந்த கம்யூனல் ரிசர்வேஷனில் சீட் எடுக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன், ஓப்பன் கேட்டகரியில் தான் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். எம்பிசினா ஓசியில் தான் நீங்கள் சீட் எடுக்க முடியும். எம்பிசியில் இருக்கக்கூடிய கம்யூனல் ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து உங்களுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது. ஸோ அதனால் அதை என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. இது தவிர இந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது தேவை. யார் யாருக்கெல்லாம் என்ஆர்ஐ எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஃபாதர் ஆர் மதர். பேரண்ட்ஸ் இந்த இதில் அப்பாவோ அம்மாவோ என்ஆர்ஐ ஸ்டேட்டஸில் டேரெக்டாக இருக்கிறாங்கன்னு அப்படின்னா அவங்களுக்கு இந்த என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக கிடச்சிடும். அவங்க என்ஆர்ஐ வார்டு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்கணும். இது தவிர என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் கேண்டிடேட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த ஸ்பான்சர்ஷிப்புக்கு க்ரைட்டீரியா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் பேசியிருக்கிறோம். உங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய அப்பா கூட பிறந்தவங்க அல்லது அம்மாவுடைய கூட பிறந்தவங்க, ஸோ பிரதர்ஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர், சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் மதர், இவங்க என்ன பண்ணலான்னா உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். அல்லது உங்களுடைய ஓன் எல்டர் பிரதர் ஆர் எல்டர் சிஸ்டர்ஸ் அவங்க வந்து அப்ராடில் செட்டில் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா என்ஆர்ஐ ஸ்டேட்டஸோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். க்ளோஸ் பிளட் ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் ஸ்பான்சர்ஷிப்புக்கு எடுத்துப்பாங்க. செகண்ட் டிகிரி ரிலேஷன்ஷிப்ஸை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தட் மைட் பி த ரீசன் ஆஃப் யுவர் ரிஜெக்ஷன். ஸோ அதுவும் என்ன இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை திரும்ப ஒரு தடவை சப்மிட் பண்ணலாம். மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. சார் என்னுடைய பேர் அதில் இருக்க இல்லை அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்த்துறேன், என்னோட நேம் அதில் இல்லை, ineligible லிஸ்ட்டில் என்னுடைய நம்பர் இல்லை, என்னுடைய பெயர்கள் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணணும், இதை நான் ஏதாவது டபுள் செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் லாகின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து உள்ளே எதுவுமே போகாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களோட நேம் அந்த பிடிஎஃப்ல உங்களுடைய ineligible லிஸ்ட்டில் உங்களுடைய நம்பர்ஸ், அப்ளிகேஷன் நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அடிஷ்னலாக எதுவும் செய்யணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு மேக் டபுள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாகின் பண்ணி பாருங்கள்.
இட் வில் நாட் ப்ரொசீட். சரிங்களா, எதுவுமே ஆகாது. ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி இஃப் யூ பிலாங் டு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி கேட்டகரி ஓசி எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பை டிஃபால்ட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அதில் இருக்கோ இல்லையோ அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக ஒரி பண்ண வேண்டாம். யூ ஆர் எலிஜிபிள். சரிங்களா, இன்எலிஜிபிள் ஃபார் ஓசின்னு விட்டாங்கன்னா அதில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பட் அப்படி எதுவும் விடலை இது வரைக்கும். இன்னொரு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி செய்கிற முக்கியமான விஷயம் என்ன, இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டோம்ல, அதுக்கப்புறம் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி 7.5 ரிசர்வேஷனுக்கு ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க, இன்எலிஜிபிள் லிஸ்ட்டு. அதில் வந்து அந்த ஹோம் பேஜில் நம்மளுடைய டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய ஹோம் பேஜில் ரிலீஸ் பண்ணது 15/8/2024 போட்டிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் 14/8/2024 போட்டிருக்காங்க. 14ஆம் தேதியே ரெடி பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கே விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா மற்ற நாள் இத்தனை நாள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த வேர்ல்டு ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டில் இல்லை ஏதோ ஒரு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் வாங்கணும் அப்படின்னா அந்த ஒரு நாளில் போய் எப்படி வாங்க முடியும்? நாளைக்கு காலையில் 10 மணிக்கே க்ளோஸ் பண்ணுறீங்க. அட்லீஸ்ட் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கூட ஒர்க்கிங் டே 2 நாள் கிடைக்கும். காலையில் மட்டும் தானே ஆஃபீஸ் டைம்ங்கிறது மார்னிங் டு ஈவினிங் தானே. ஸோ அதனால் மாணவர்கள் சார்பாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்னன்னா, அந்த லாஸ்ட் டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் புண்ணியமாக போகும். நிறைய மாணவர்கள் இந்த இதில் அதாவது எலிஜிபிள் லிஸ்ட்டில் உள்ளே வந்துடுறதுக்கு அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் ஒருவருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதுக்குரிய பதிலையும் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.